ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பசங்களாம் கையில் காப்பு போட்டுக்கிறாங்கங்க. வெள்ளி காப்பு, சில்வர் காப்புன்னு சொல்லலாம். பெரிய பையன் காப்பு கொஞ்சம் பிளாக் ஆயிடுச்சு. இது எப்படிம்மா பளிச்சுன்னு ஆக்கிறது, பாலிஷு கொடுக்கலாமா அப்படின்னு தம்பி கேட்டாப்புல. இல்லடி, பாலிஷுக்கெல்லாம் கொடுக்க வேணாம், கொடு அம்மா சரி பண்ணி தரேன்னு விபூதி இருக்கலாம், திருநீர் அதை வச்சு தேய்ச்சோம்னா அப்படியே அவ்வளோ அழுக்குங்க. அப்படி கையில் தாங்க தேய்ச்சேன். 2 விரல்லையும் பாருங்களேன் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. அவ்வளோ அழுக்கு அதில் இருந்திருக்கு. அந்த துணிரை வச்சு தேய்ச்சோன்னா பளபளன்னு பளிச்சுன்னு ஆயிடுச்சுங்க. வெள்ளியில் நீங்கள் பாத்திரமாக இருந்தாலும் சரி, விளக்காக இருந்தாலும் சரி, டம்ளராக இருந்தாலும் சரி, சந்தன கிண்ணம் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, வெள்ளி பொருளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருநீர் துண்ணூரை வச்சு தொடச்சிங்கன்னா பளபளன்னு ஆயிடுவாங்க. அங்கே பாருங்கள் என் கையில் எவ்வளோ அழுக்குன்னு. இந்த வளையத்தில் இவ்வளோ அழுக்கு இருக்குது. சூப்பராக பளிச்சுன்னு கழுவி நல்லா தொடச்சிட்டு தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு பையன்கிட்ட கொடுத்த பாருங்கள். அம்மா சூப்பர்மா, எப்படிம்மா இவ்வளோ பளிச்சுன்னு ஆக்கினீங்க அப்படின்னா, அம்மா இருக்கையில் ஏண்டி கவலைப்படுறீங்க, எதாக இருந்தாலும் அம்மாட்ட சொன்னாதானே தெரியும், சொல்லாட்டி நீ கையிலே போட்டுருந்தா எப்படி தெரியும், பலன்னு ஆக்கி கொடுத்தாங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் பார்த்துட்டு கேட்பாங்களே எப்படி அவ்வளோ பளிச்சுன்னு ஆச்சுன்னு. இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.